உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அருளார்ந்த அன்னை, ஆன்றோர் போற்றும் அம்மா, இகத்தின் வழிகாட்டி, ஈதலில் முதலிலை வள்ளல், உழைப்பின் இமயம், ஊக்கத்தின் உச்சாணி, எழுச்சிமிகு ஏந்தல், ஏழைகளின் அரண், ஐயமில்லா ஆளுமை, ஒப்பாரிலா கருணை, ஓய்வறியா ஒளிவிளக்கு, அவ்வியமில்லா தகைமை, கல்வி தாய், காவிய தலைவி, கிண்ணறரை அழித்த தெய்வாம்சம், கீர்த்தி வணங்கும் மாண்பு, குற்றம் கடியும் நேர்மை, கூற்றம் நடுங்கும் இறையாண்மை, கெட்டவை அறுக்கும் வீரம், கேட்காமலே வழங்கும் தயாளம், கைமாறு நோக்கா ஈகை குணம், கொடியவை வீழ்த்தும் விவேகம், கோவர்தனம் கடந்த மகாத்மியம், கௌடில்யர் நிகர் சாணக்கியம், சர்வமும் அறிந்த சதாவதானி, சாத்திரங்கள் கற்றுணர்ந்த கலைவாணி, சிகரம் விஞ்சிய பெருந்தன்மை, சீர்மிகு தமிழகம் படைத்த திருத்தாய், சுடர்மிகு அறிவுடை அருள் சக்தி, சூழ்ச்சிகளை வீழ்த்திய வேங்கை, செங்கரங்களால் இல்லார்க்கு வழங்கும் தானக்கடல், சேனைகள் பலவற்றின் பொதுச் செயலாளர், சைனியம் இயக்கி எதிரிகளை அழிக்கும் பேரரசி, சொந்தங்களாய் மக்களை நேசிக்கும் மகோன்னதம், சோதனைகளை வெற்றிகளாக மாற்றும் சமத்காரம், சௌக்கியமாய் அனைவரும் வாழ திட்டங்கள் இயற்றும் தொலைநோக்கு என அத்துணையும் ஒருங்கே பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். சென்னை நகருக்கு நாள்தோறும் 830 மில்லியன் லிட்டர் குடிநீர் மீண்டும் வழங்கிடவும், ஆவடி, அம்பத்தூர், உள்ளகரம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி வைகை அணையிலிருந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 28/11/2015 முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட குறுவை சாகுபடிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 4,08,822 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துகள் மற்றும் துவரை சாகுபடி ஊக்குவிக்கும் திட்டங்கள், நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி திட்டம், தென்னங்கன்றுகள் விநியோகம், வேளாண் துறையில் உருவாக்கப்பட்டுள்ள மின் ஆளுமை உத்திகள், மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பசுந்தாள் உரங்கள், நீல பச்சை பாசி, அசோலா மற்றும் விலையில்லா தழைகள் குறித்த தகவல்களையும், வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் விதைகள், பருத்தி சாகுபடி பரப்பை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட பருத்தி சாகுபடி இயக்கம், சிறந்த வேளாண்மை சாகுபடி முறைகளை விவசாயிகள் கடைபிடிக்க ஊக்குவிக்க நடத்தப்படும் பயிர் விளைச்சல் போட்டிகள், வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலான சிறப்பு திட்டங்கள் குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை நகருக்கு கூடுதல் குடிநீர் வழங்கவும், வேளாண் பெருங்குடி மக்களின் தேவைகளை அறிந்து பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கவும் உத்தரவிட்ட தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. வடகிழக்கு பருவமழையால் சென்னை நகருக்கு குடிநீர் வழங்க பயன்படும் ஏரிகளில் அதிக நீர் இருப்பு, கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் நிலையங்கள் மூலம் பெறப்படும் நீர் மற்றும் புதிய வீராணம் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் நீர் ஆகியவற்றின் அடிப்படையில் சென்னை நகருக்கு இனி நாள்தோறும் 830 மில்லியன் லிட்டர் குடிநீர் மீண்டும் வழங்கிடவும், ஆவடி, அம்பத்தூர், உள்ளகரம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் பணிகள் முடிவடைந்துள்ளதால் இப்பகுதிகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு தொடர்பாக 24/11/2015 அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் கூடுதல் தகவல்களை காணலாம். கடந்த 2 ஆண்டுகளாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மிகவும் குறைவான அளவே மழை பெய்ததால் ஏரிகளில் நீர் இருப்பு மிகவும் குறைவாக இருந்தது. சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கல் நிலவரம் குறித்து அடிக்கடி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆய்வு செய்து வழங்கிய உத்தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சென்னை நகருக்கு குடிநீர் தடையின்றி கிடைத்திட கடந்த 2004ஆம் ஆண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட புதிய வீராணம் குடிநீர் திட்டத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர்
சென்னை நகருக்கு விநியோகிக்கப்படுகிறது. அதுபோலவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் மீஞ்சூர் திட்டம் மற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசால் 2013ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட நெம்மேலி குடிநீர் திட்டம் ஆகியவற்றால் சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் பற்றாக்குறையை குறைக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாய கிணறுகளை வாடகைக்கு அமர்த்தி அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 120 மில்லியன் லிட்டர் குடிநீர் சென்னை நகருக்கு பெறப்படுகிறது. மேலும் முழு அளவு தண்ணீர் வழங்கப்படாததால் நீரின் அழுத்தம் குறைவு காரணமாக குழாய்களில் குடிநீர் பெற இயலாத இடங்களில் 8500 குடிநீர் தொட்டிகள் அமைத்தும் 6000 லாரி நடைகள் மூலமும் குடிநீர் வழங்கப்படுகிறது. 5000 கைப்பம்புகள் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னை நகருக்கு குடிநீர் வழங்க பயன்படும் ஏரிகளில் தற்போதைய பெருமழைக்கு முன்னர் வரை போதிய தண்ணீர் இல்லாததால் சென்னைக்கு நாளொன்றுக்கு 535 மில்லியன் லிட்டர் நீர் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. தற்போதைய வடகிழக்கு பருவமழையின் காரணமாக 9053 மில்லியன் கன அடி நீர் சென்னை குடிநீருக்கு பயன்படும் ஏரிகளில் இருப்பில் உள்ளது. தற்போது ஏரிகளில் உள்ள நீர் இருப்பு கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் 2 நிலையங்கள் மூலமாக பெறப்படும் நீர் மற்றும் புதிய வீராணம் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் நீர் ஆகியவற்றின் அடிப்படையில் சென்னை நகருக்கு இனி தினசரி 230 மில்லியன் லிட்டர் குடிநீர் மீண்டும் வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக சென்னை நகர மக்களுக்கு தேவையான குடிநீர் நாள்தோறும் வழங்கப்படும். மேலும் ஆவடி, அம்பத்தூர் மற்றும் உள்ளகரம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வந்த குடிநீர் பணிகள் முடிவடைந்து தற்போது குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்க இயலும் என்பதால் இந்த பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி வைகை அணையிலிருந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 28/11/2015 முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டதன் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். மக்களின் நலனையே தம் நலமாக கொண்டு இரவு பகல் பாராது செயலாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொலைநோக்குடன் நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களால் தமிழ்நாடு இமயத்தை விஞ்சிய சாதனை படைத்து வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொலைநோக்கு பார்வையின் மூலம் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றி இருக்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உரிய நேரத்தில் அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடுவதால் வேளாண் பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின்படி தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாய் ஒருபோக பாசன நிலங்களுக்கும், இருபோக பாசனத்தில் 2வது போக பாசன நிலங்களுக்கும், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன நிலங்களுக்கும், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகளுக்கும் 28/11/2015 முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள 2,59,663 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றனர். வேளாண் பெருங்குடி மக்களின் தேவைகளை அறிந்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். முதல்வர் அம்மா அவர்கள் உத்தரவு பேரில் வைகை அணையை திறந்து விட்டது விவசாயிகளுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகை டேமில் தண்ணி திறந்து விட்டதுனால தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பக்கமெல்லாம் நல்லா விவசாயம் தெரிச்சு வளரும். ஏற்கனவே தண்ணி வந்திருக்கனால அடுத்த போகத்துக்கும் எங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப சந்தோஷம். அம்மானால 2 போகம் நல்லா விவசாயம் எடுத்துருவோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட குறுவை சாகுபடிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 4,08,822 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் துவரை சாகுபடி ஊக்குவிக்கும் திட்டங்கள்
நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி திட்டம், தென்னங்கன்றுகள் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தகவல்கள் குறித்து விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2014-2015 ஆண்டு 32 கோடியே 95 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட குறுவை சாகுபடிக்கான சிறப்பு திட்டம் மூலம் 4,08,822 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கியதோடு உற்பத்தி திறன் அதிகரிக்கும் இடுபொருட்களை மானியத்தில் விநியோகித்து சமுதாய நாற்றங்கால் அமைத்து 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 13 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் 6,993 அலகுகள் அடர்திறன் கொண்ட குழாய்கள் டெல்டா மாவட்டங்களில் உள்ள 6,993 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இவற்றுடன் 4 கோடியே 40 லட்சத்து 60,000 ரூபாய் செலவில் விலையில்லா நெல் நடவு இயந்திரங்களும் 200 நெற்பயிருக்கான விசை களை எடுக்கும் கருவிகளும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இதனால் வடிமுனை குழாய் பாசன பகுதிகளில் இயல்பு பரப்பான 1 லட்சம் ஏக்கருக்கு பதிலாக 2,50,000 ஏக்கரில் நெற்பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. கரும்பு விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அரவை பருவத்திற்கு மாநில அரசின் பரிந்துரை விலையாக கரும்புக்கு டன் ஒன்றுக்கு போக்குவரத்து செலவு 100 ரூபாய் உட்பட 2,650 ரூபாய் என உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் காலத்தை கிடைப்பதை உறுதி செய்யவும், பயிர் சாகுபடி பருவங்களில் ஏற்படும் உரத்தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு 2012-2013 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் டான்ஃபெட் நிறுவனத்திற்கு வட்டியில்லா கடனாக 150 கோடி ரூபாய் வழங்கி வருகிறது. மேலும் உரங்களின் விலையை குறைக்கும் முயற்சியாக ரசாயன உரங்கள் மீதான 4% மதிப்பு கூட்டு வரியிலிருந்து தமிழ்நாடு அரசு விலக்கு அளித்துள்ளது. நாப்தா அடிப்படையிலான யூரியாவை தமிழ்நாட்டில் தொடர்ந்து உற்பத்தி செய்யும் பொருட்டு MFL மற்றும் ஸ்பிக் உர நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் நாப்தா மீதான 5% மதிப்பு கூட்டு வரியிலிருந்தும் அரசு விலக்கு அளித்துள்ளது. 2014-2015 ஆண்டில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் துவரை சாகுபடி ஊக்குவிக்கும் திட்டங்கள், நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி திட்டம், கரும்பு சோகை நிலப்போர்வை மூலம் மண் வளத்தை அதிகரித்தல், தென்னங்கன்றுகள் விநியோகம், உர கட்டுப்பாட்டு ஆய்வகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுதல், அங்கக உர ஆய்விற்கான ஆய்வகங்கள் அமைத்தல், புதிய பயிர் உர உற்பத்தி மையங்கள் நிறுவுதல், வேளாண் விரிவாக்க மையங்கள் கட்டுதல், களப்பணியாளர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகள் 80 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. நடப்பாண்டில் 155 கோடியே 9 லட்சம் ரூபாய் இத்திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விவசாயிகள் பயிற்சி, செயல் விளக்கங்கள், கண்டுணர் சுற்றுலா, வயல் விழாக்கள் மற்றும் பண்ணை பள்ளிகள் அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் 2014-2015 ஆண்டில் 40 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டன. நடப்பாண்டில் இத்திட்டம் 59 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின்படி வேளாண் துறையில் உருவாக்கப்பட்டுள்ள மின் ஆளுமை உத்திகள், மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பசுந்தாள் உரங்கள், நீலப்பச்சை பாசி, அசோலா மற்றும் விலையில்லா தழைகள் குறித்த தகவல்களையும், வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் விதைகளின் விவரங்களையும் விரிவாக அறியலாம். மின் ஆளுமை உத்திகளாக இணையதள வசதிகள், தமிழ்நாடு வேளாண் தகவல் சேவை வலைதளம், பண்ணை பயிர் மேலாண்மை திட்டம், அலைபேசி வாயிலாக விவசாயிகளின் புள்ளி விவரங்களை சேகரித்தல் மற்றும் விரிவான இடுபொருள் விநியோக மேலாண்மை தகவல் முறை மூலம் திட்ட பயன்களை கண்காணிக்கும் முறை போன்றவை வேளாண்மை துறையால் உருவாக்கப்பட்டுள்ளன. மின் ஆளுமை திட்டத்தின் அங்கமாக 4 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து விரிவாக்க களப்பணியாளர்களுக்கும் 3G இணைப்புடன் கூடிய 2319 கையடக்க கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் வீடியோ படங்கள் மூலம் தொழில்நுட்பங்களை கிராமங்களில் பரவலாக்கம் செய்ய 174 சிறிய ஒளி ஒலி சாதனங்கள் வழங்கப்பட்டதோடு அனைத்து வேளாண் தகவல்களையும் ஒரே இடத்தில் அளிக்கும் 125 தொடுதிரை கணினி மையங்கள் 1 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2014-2015 ஆண்டில்
பயிர் இழப்பீட்டு தொகையாக பாதிக்கப்பட்ட 69,900 விவசாயிகளுக்கு 71 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களின் மண் வளம் குறித்த தகவல் அடங்கிய விவசாயிகள் ஒருங்கிணைந்த கையேடு 67,45,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயல்களிலேயே மடக்கி உழுது மண்ணின் அங்கக சத்தை அதிகரிக்க ஆண்டுதோறும் 250 மெட்ரிக் டன் பசுந்தாள் உரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 50% மானிய விலையில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. மண்ணில் தழைச்சத்தை அதிகரிக்கவும் களைகளை குறைக்கவும் ஆண்டுதோறும் 525 மெட்ரிக் டன் நீல பச்சை பாசி மற்றும் 500 மெட்ரிக் டன் அசோலா உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. பண்ணை கழிவுகளிலிருந்து ப்ளூரோட்டஸ் மூலம் மக்கு உரம் தயாரிப்பதற்கு 1 கிலோ ப்ளூரோட்டஸ் மற்றும் 5 கிலோ யூரியா அடங்கிய 3500 தழைகள் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு விலையில்லா தழைகளாக விநியோகிக்கப்படுகின்றன. கரும்பு பயிர் கழிவுகள் மேலாண்மைக்காக கரும்பு சோகையை உரமாக்கும் திட்டம் 2014-2015 ஆண்டில் 4817 ஹெக்டேர் பரப்பளவில் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. நடப்பாண்டில் 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014-2015 ஆண்டில் 16,181 மெட்ரிக் டன் நெல் விதைகள், 308 மெட்ரிக் டன் சிறுதானிய விதைகள், 3,638 மெட்ரிக் டன் பயறு வகை விதைகள், 3,119 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்து விதைகள் மற்றும் 32 மெட்ரிக் டன் பருத்தி விதைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டு முதல் 25 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தரமான சான்று விதைகள் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பருத்தி சாகுபடி பரப்பை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட பருத்தி சாகுபடி இயக்கம் சிறந்த வேளாண்மை சாகுபடி முறைகளை விவசாயிகள் கடைபிடிக்க ஊக்குவிக்க நடத்தப்படும் பயிர் விளைச்சல் போட்டிகள், வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலான சிறப்பு திட்டங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை விரிவாக இப்பொழுது காணலாம். மின் ஆளுமை உத்திகளாக இணையதள வசதிகள், தமிழ்நாடு வேளாண் தகவல் சேவை வலைதளம், பண்ணை பயிர் மேலாண்மை திட்டம், அலைபேசி வாயிலாக விவசாயிகளின் புள்ளி விவரங்களை சேகரித்தல் மற்றும் விரிவான இடுபொருள் விநியோக மேலாண்மை தகவல் முறை மூலம் திட்ட பயன்களை கண்காணிக்கும் முறை போன்றவை வேளாண்மை துறையால் உருவாக்கப்பட்டுள்ளன. மின் ஆளுமை திட்டத்தின் அங்கமாக 4 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து விரிவாக்க களப்பணியாளர்களுக்கும் 3G இணைப்புடன் கூடிய 2319 கையடக்க கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் வீடியோ படங்கள் மூலம் தொழில்நுட்பங்களை கிராமங்களில் பரவலாக்கம் செய்ய 174 சிறிய ஒளி ஒலி சாதனங்கள் வழங்கப்பட்டதோடு அனைத்து வேளாண் தகவல்களையும் ஒரே இடத்தில் அளிக்கும் 125 தொடுதிரை கணினி மையங்கள் 1 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2014-2015 ஆண்டில் பயிர் இழப்பீட்டு தொகையாக பாதிக்கப்பட்ட 69,900 விவசாயிகளுக்கு 71 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களின் மண் வளம் குறித்த தகவல் அடங்கிய விவசாயிகள் ஒருங்கிணைந்த கையேடு 67,45,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயல்களிலேயே மடக்கி உழுது மண்ணின் அங்கக சத்தை அதிகரிக்க ஆண்டுதோறும் 250 மெட்ரிக் டன் பசுந்தாள் உரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 50% மானிய விலையில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. மண்ணில் தழைச்சத்தை அதிகரிக்கவும் களைகளை குறைக்கவும் ஆண்டுதோறும் 525 மெட்ரிக் டன் நீல பச்சை பாசி மற்றும் 500 மெட்ரிக் டன் அசோலா உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. பண்ணை கழிவுகளிலிருந்து ப்ளூரோட்டஸ் மூலம் மக்கு உரம் தயாரிப்பதற்கு 1 கிலோ ப்ளூரோட்டஸ் மற்றும் 5 கிலோ யூரியா அடங்கிய 3500 தழைகள் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு விலையில்லா தழைகளாக விநியோகிக்கப்படுகின்றன. கரும்பு பயிர் கழிவுகள் மேலாண்மைக்காக கரும்பு சோகையை உரமாக்கும் திட்டம் 2014-2015 ஆண்டில்
4817 ஹெக்டேர் பரப்பளவில் 1,15,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. நடப்பாண்டில் 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014-2015 ஆண்டில் 16,181 மெட்ரிக் டன் நெல் விதைகள், 308 மெட்ரிக் டன் சிறுதானிய விதைகள், 3,638 மெட்ரிக் டன் பயறு வகை விதைகள், 3,119 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்து விதைகள் மற்றும் 32 மெட்ரிக் டன் பருத்தி விதைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டு முதல் 25 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தரமான சான்று விதைகள் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வறுமையை அகற்றி கிராமப்புற வளர்ச்சியை ஏற்படுத்தும் வேளாண்மை துறையில் 2ஆம் பசுமை புரட்சி ஏற்படுத்தி உணவு தானிய உற்பத்தியில் சாதனை நிகழ்த்தி விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். எனக்கு அம்மா ஆட்சியில் எனக்கு விவசாய உழவர் அட்டை கிடைச்சிச்சு. வேளாண்மை கூட்டுறவுல இருந்து எனக்கு எல்லாமே என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே இந்த அம்மா ஆட்சியில் செஞ்சு கொடுத்தாங்க. விவசாயத்துக்கான இதுக்கான உரம், பூச்சி மருந்து இதுகளும் எனக்கு இலவசமாக கிடைச்சிச்சு. வேளாண்மை இதுல இருந்து அம்மாவுக்கு நன்றி. அம்மா அவர்களின் ஆட்சியில் நாங்கள் விவசாயம் பண்ணுற எங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் பண்ணுறாங்க. பயிர் பாதுகாப்பு திட்டம் எல்லாமே எங்களுக்கு செஞ்சதுனால எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு பாதிக்கப்பட்ட நோய் வாயில அவங்களுக்கு அரசு உதவி செய்யுது. இந்த பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் கிடைக்குது. அம்மா அவர்கள் விவசாயிகளுக்காக மானியமாக உரம், மருந்து அதிகமாக எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு உதவி பண்ண மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. நெல் சாகுபடிக்கு தேவையான இடுபொருள்களான பசுந்தாள் உரப்பயிர்கள், சணப்பு 50% மானிய விலையில் இந்த பகுதியில் விநியோகப்பட்ட உள்ளது வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலமாகும். திருந்திய நெல் சாகுபடி நெல் நாட்டு நடவு முறை ஒரு ஹெக்டேருக்கு 3,000 ரூபாய் மானியம் தமிழக அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. அதிகப்படியாக ஒரு விவசாயிக்கு 2 ஹெக்டேர் மானியமாகவும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு வேளாண்மை துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலக்கோடு வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் சார்பாக நெல் கிலோவுக்கு 10 ரூபா மானியத்தில் விதை கிராம திட்டத்தில் வழங்கி வருகிறோம். விவசாயிகளின் நிலத்தில் விதைப்பண்ணை அமைத்து விதை கொள்முதல் நாங்களே செஞ்சுக்கிறோம். இதற்கு அன்றைய சந்தை மதிப்பை விட கிலோவுக்கு 5 ரூபாய் உற்பத்தி மானியம் கொடுத்து நாங்களே கொள்முதல் செஞ்சு அடுத்த பருவத்திற்கு விதை விநியோகம் செய்ய நாங்கள் போதுமான அளவில் கொள்முதல் செய்கிறோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிபிஎஸ்ரி பொன்மணி இந்த ரகங்களை தான் நாங்கள் போட்டிருக்கோம். 18,000 ஹெக்டேர் இந்த ரகங்களை சாகுபடி பண்ணனால மகசூல் நல்ல முறைக்கு கிடைக்கும். வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலேருந்து எங்களுக்கு உரம் தந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு உர தட்டுப்பாடு இல்லை. சென்னை நகருக்கு 830 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கவும், வேளாண் பெருங்குடி மக்களின் தேவைகளை அறிந்து பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டதன் கூடுதல் தகவல்களையும், வேளாண் துறை மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் பற்றிய விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.